வணக்கங்க. என் பேர் ராமசாமி. நாங்கள் இப்போ எங்களோட கலைக்கூடம் இங்கே இருக்குன்னா, உங்களுக்கு புதுக்கோட்டை தஞ்சாவூர் பைபாஸில் கூழையான் விடுதிங்கிற கிராமத்தில் இருக்குது. அது கூழையான் விடுதி கிராமத்தில் டாக்டர் காலேஜுக்கு ஆப்போசிட். அதில் உருமநாதர் கலைக்கூடம், இயற்கை மண் சிற்ப கலைக்கூடம்னு போட்டு அங்கே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பரம்பரை பரம்பரையாக மண்பாண்ட தொழில் செய்கிறது தான் எங்களோட வேலை. அதாவது மண்பாண்ட தொழில் இப்போ எப்படின்னா, முன்னாடி 1/2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் பெருசெல்லாம் மண்ணில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பெருசா உள்ள சிலை தூக்கத்துக்கு கஷ்டமா இருக்கு. அது மாதிரி சொல்றாங்க. அதனால சொன்னதுனால 1 அடியிலேருந்து 1/2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் மண்ணில் தான் செய்யறது. களிமண்ணில் செய்யறது இயற்கையான களிமண்ணில் செஞ்சுக்கிறது. அந்த 3 அடிக்கு மேலே உங்களுக்கு பேப்பர் கூழ், அதாவது கிழங்கு மாவு, மரவள்ளி கிழங்கு மாவும் பேப்பர் கூழை மிக்ஸ் பண்ணி இயற்கைக்கு எந்த தீங்கும் பண்ணாமல் இருக்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ ரூல்ஸ், அதை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்க இந்த சிலையை கொண்ட தண்ணிக்குள்ள விடும்போது ஒரு 5 நிமிஷம் மண் என்ன லெவலில் கரையுமோ அதே மாதிரி கரையும். வேற மாதிரி நம்ம பிஓபி செஞ்சுக்கிட்டு அதை கொண்ட தண்ணியில் விட்டோம்னா கரையாது. அது அப்படியே கிடக்க வந்ததுதான். இந்த தேங்காய் மஞ்சள் விழுது அப்படியே பிடிச்சிக்கிட்டு இது இருக்காம பிடிச்சிக்கிட்டு விடாது. இது நீங்க கொண்ட தண்ணிக்குள்ள விட்டோம்னா ஈஸியாக, அதாவது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியா தண்ணிக்குள்ள கரையிறதுக்கு இருக்கும். நீங்க தண்ணியில கொண்டு விடும்போது அங்கே உள்ள உயிர் வாழ் இனங்கள் அதாவது மீன், தவளை, பாம்பு இதெல்லாம் இதை தின்னுட்டு அது உயிர் வாழ்றதுக்கு இதா இருக்கும். வேற மாசுபடாமல எந்த இதுவுமே இல்லை. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதே பற்றி தான். அதே மாதிரி 1/2 அடியிலேருந்து 10 அடி தான், அதுக்கு மேல இல்ல. 10 அடி உள்ள சிலை தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் மாடல் சிங்க விநாயகர், ஒவ்வொரு டிசைன் டிசைன் விநாயகர் இருக்குது. இப்பவே ஆர்டர் வந்திருக்கு. இப்போ ஒரு 4, 5 விநாயகர் புக்கிங் ஆயிருக்கு. அதனால நீங்க வாங்க, பார்த்து எந்த விநாயகர் புக்கிங் பண்ணணுமோ முன்கூட்டியே புக்கிங் பண்ணிக்கோங்க. நல்லபடியா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.